ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் டெரஸ் கார்டன். இது என்னடா கீழ இருந்து எடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த தொட்டி சைஸ நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இவ்ளோ பெரிய சைஸ்ல, இவ்ளோ பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இது என்ன செடி? பாருங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இது வந்து பெருந்தும்பைன்னு சொல்வாங்க. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. இது ஒரு கிளைய வச்சாவே வளர்ந்துடும். மோஸ்ட்லி நெறைய செடிகள்லாம் கிளைய வச்சாவே வளர்ந்துற செடி தான் இருக்கு. ரொம்ப பெரிய பிரமாதம்லாம் கிடையாது. நம்ம வச்சு போராட வேண்டியதே அவசியமே இல்ல. எல்லாமே நல்லாவே வளர்ந்துடும். ஒரு கிளைய வச்சீங்கனாவும் இப்போ மழை சீசன்றதுனால ஒரு கிளைய வச்சாவே இது வந்து துளுத்துடும். இது வந்து பூ வைக்கும்போது விதைகள்லாம் வந்து பரவலா பறந்து போயிட்டு தொட்டிகள்ல எல்லா தொட்டியிலயும் பரவி எனக்கு நெறைய செடி இருக்கு. ஆனா இது ஒரு செடி தான். அதனால தான் கீழ இருந்து எடுத்தேன் நான் உங்களுக்கு. ஒரே ஒரு செடி தான். ஆனா எவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க. மரம் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கு. இத வந்து சிவன் கோயில் வாசல்ல கூட இந்த இலைகள்லாம் பேக்கெட் பண்ணி விக்கிறாங்க. எதுக்காகன்னா, இந்த இலைய இந்த மாதிரி சுருட்டிக்கணும். திரி போலவே சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு எண்ணெயில அப்படியே முக்கி வச்சுட்டு, இந்த முனைய பத்த வச்சா பத்திக்கும். அப்படியே நின்னு எரியும் விளக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இத மாதிரி நின்னு எரியும் இந்த விளக்கு. எரியும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ள தங்கும். நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது. பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இது வந்து பேய் விரட்டி, பெருந்தும்பை அந்த மாதிரி சொல்வாங்க. நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செடி உங்கள்ட்ட இருக்கா? அப்படின்னு சொல்லுங்க. சிவன் கோயில் வாசல்ல விப்பாங்க. நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா தருவாங்க. பச்சையா இலையே எரியும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பச்சை இலையில எரியுமா? அப்படின்ட்டு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. பெரிய செடியா வளர்ந்துருக்கு. நல்ல வாசனை. கற்பூரவள்ளி இலைக்கிட்ட போனோம்னா எப்படி வாசனையா இருக்கோ, அந்த மாதிரி இது நல்ல வாசனையா இருக்கு. இவ்ளோ பெரிய செடியா இருக்கு பாருங்க. இது வந்து நான் ஷீட் ஷேரிங்ல எல்லாருக்குமே கிளையா எடுத்துட்டு போய் குடுத்தேன். எல்லார் வீட்லயுமே இருக்கு. எங்க மாடி தோட்டத்து குரூப்ல நெறைய பேர் வச்சுட்ருக்காங்க. வேரோடவும் குடுத்துருக்கேன். கிளையாவும் குடுத்துருக்கேன். இந்த இலை அப்படியே கருக ஆகுது பாருங்க. இத கூட நம்ம எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா, இந்த இலையும் அப்படியே எரியும். திரி போட்டு எரிய வைக்கலாம். வாரத்துல 2 நாள் ஏத்தலாம். டெய்லியுமே ஏத்தக்கூடாது. வாரத்துல செவ்வா, வெள்ளி அந்த மாதிரி டைம்ல விளக்கு இந்த திரி போட்டு ஏத்தலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஹேப்பி கார்டனிங்.